My dear students, இது வந்து viscosity-ல third lecture. Okay, நம்ம Stokes law பார்க்க போறோம். Terminal velocity-க்கான ஃபார்முலா என்ன அதெல்லாம் பார்க்க போறோம். Before that கொஞ்சம் ப்ராப்ளம் ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு பைப்ல தண்ணி வருது, அதுக்கப்புறம் இதை ரெண்டு பைப்பா நம்ம இப்படி பிரிக்கிறோம். ரைட்டா? அப்படி பிரிக்கிறோம். இதோட ரேடியஸ் ஏதோ சம்திங் ஒரு 2 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் பார்த்தால் 4 சென்டிமீட்டர், அப்படி இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ ஆகும், இதில் எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ ஆகும், இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி ரெண்டுக்கு என்ன ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும், இப்படிலாம் கேள்விகள் கேட்டால் இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுவோமோ அந்த கான்செப்டில் தான் இதெல்லாம் போடணும். யூனிஃபிகேஷன் தியரி இன் ஃபிசிக்ஸ். அதாவது எலக்ட்ரிசிட்டியில் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கரண்ட் வந்துட்டுருக்கு, இங்கே ஒரு பாதை இங்கே ஒரு பாதை இப்படி போகுது, அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். இது parallel கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷனும் வரலாம். பைப்பில் தண்ணி இப்படி வருது, அடுத்த பைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். சீரீஸ் கனெக்ஷன், இது parallel கனெக்ஷன். அப்படி இருந்ததுன்னா இந்த கரண்ட் I, இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, இந்த ரெசிஸ்டன்ஸ் R2, அப்போ உடனே இவ்வளவு இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னா டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போடுவோம்ல. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடில் அப்ளை ஆகும். ஓகேயா? ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ரைட். இப்போ சீரீஸ் கனெக்ஷன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் என்ன? சீரீஸ் கனெக்ஷன். அப்போ வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா R1 plus R2. இதில் கான்செப்ட் என்ன? I இஸ் அ கான்ஸ்டன்ட், கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். பொட்டென்ஷியல் ட்ராப் ஹியர் இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C அப்படி வச்சுக்கிட்டோம்னா வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ட்ராப் ஹியர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இதில் போகக்கூடிய கரண்ட் ஐன்னு வச்சுக்கோ. there is a constant current flowing. பொட்டென்ஷியல் ட்ராப் V1, இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ட்ராப் V2. V1 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் I into R1 இல்லையா? V2ங்கிறது என்ன? I into R2. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். சரி, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ரோ எல் பை ஏ. ஓகே, கரண்ட் ஐ அப்படிங்கிறது சார்ஜ் Q பை டி, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். நம்ம வந்து VA மைனஸ் VBன்னு போடலாம், அல்லது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இப்படி எழுதிக்குவோம் டிவைடட் பை R. ஓகே, இதே மாதிரி கரண்ட்டுக்கு ஈக்குவலண்ட். இப்போ எலக்ட்ரான் ஓடுது, அதான் கரண்ட். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன் C to A. எலக்ட்ரான் ஓடி வருது. ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் ஓடுது, அதுதான் சார்ஜ் ஃப்ளோ பர் செகண்ட். அந்த சார்ஜ் ஃப்ளோ பர் செகண்ட் தான் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதுதான் கரண்ட். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட், வால்யூம் ஃப்ளோ ரேட். வால்யூம் ஃப்ளோ ரேட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை லிக்விட் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், லிக்விட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னா ரோ எல் பை ஏ வர்ற மாதிரி இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா you know the Poiseuille's equation, V by T is equal to pi by 8 pressure difference தானே இது, P2 minus P1 pressure difference by L eta R power 4.
இப்போ இங்கே டெல்டா பி டிவைடட் பை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா V by T is equal to delta P divided by இதை மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது வேறு கலரில் எழுதலாம். என்ன இருக்குது அப்படின்னா 8L ஈட்டா பை பை ஆர் பவர் 4 அப்படின்னு இருக்குங்க. இதுதாங்க லிக்விட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா ரோஎல் பை ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 8L ஈட்டா பை பை ஆர் பவர் 4. எல்லுங்கிறது லெங்த் ஆஃப் த பைப், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பைப், ஈட்டாங்கிறது அந்த லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ ஒரு பைப்பில் லிக்விட் போகும்போது அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 8L ஈட்டா பை பை ஆர் பவர் 4 எழுதிக்கலாம். ஓகேயா? இது அழிக்க போறேன். இப்ப சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறத பைப்ல தண்ணி போறத வச்சு எப்படி எழுதணும்? அது இருக்கட்டும். ரைட். இப்ப சீரீஸ் கனெக்ஷன் ஒரு பைப்பு, ஓகேயா, கனெக்டட் டு அனதர் பைப். இதோட லெங்த் வேற மாதிரி இருக்கலாம், இதோட ரேடியஸ் வேற மாதிரி இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட லெங்த் L1, இதோட லெங்த் L2, இதோட ரேடியஸ் R1, இதோட ரேடியஸ் R2. இப்போ டோட்டலாக ரெசிஸ்டன்ஸு இப்போ இந்த ஏங்கிற இடத்துல புறப்பட்டு இந்த இடத்த பின்னு வச்சுக்கலாம், இது அவுட்லெட் வந்து சின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஃபார்முலா படி, இதில் இருக்குது இந்த ஃபார்முலா படி. மொத்தமாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து சீரீஸ் கனெக்ஷனுங்கிறதுனால த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் X1 + X2 அப்படின்னு நம்ம எப்படி இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோமோ அதே மெத்தடில் வரும், எழுதிக்கலாம். அது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது அயான்ஸ் வந்து மோதுது. இது லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் அதை போக விடாமல் தடுக்குது. ஸோ இது வேறு வேறு டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 8 ஈட்டா பை இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு சேம் லிக்விட் தானே போயிட்டுருக்கு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தான் சேமாக தான் இருக்கும். ஆனால் லெங்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைப், ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைப், இது லெங்த் ஆஃப் த செகண்ட் பைப் பை ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் பைப், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ அந்த வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் காமனாக வெளியில் எடுத்துக்க போகிறோம், அப்படி இல்லைன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, ஃபாஸ்டா எழுதிக்கிங்க. நம்ம parallel கனெக்ஷன் போறோம். ஓகே, ரெடியா? Now, parallel connection. எலக்ட்ரிசிட்டியில் என்ன பண்ணுவோம்? கரண்ட் வருது,
எப்படி போகுது. அப்போ இது வந்து R1 R2 ரெண்டு எப்படி இருக்குது, பேரலில் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல். இதில் வர்ற கரண்ட் I, இதில் போகிறது I1, இதில் போகிறது I2. பொட்டன்ஷியல் ஈக்குவல் அப்படின்னா I1 R1 will be equal to I2 R2. நமக்கு தெரியும் பேரலல் கனெக்ஷன்னா பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். தென் இங்கே வந்துகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டு தான் ரெண்டாக பிரியுது, கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ I is equal to I1 plus I2. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இங்கே அப்ளை ஆகுமானா கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஓகே, இதை அழிச்சிடுறேன். இப்போ parallel கனெக்ஷன்னா 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 போடுவோம் எலக்ட்ரிசிட்டியில். அதே மாதிரி இப்போ ஒரு பைப்பில் தண்ணி வருது, இது வந்து இப்படி ரெண்டு பாதையில் நம்ம பிரித்து அந்த இதை அனுப்புகிறோம். ஓகேயா, அப்புறம் இது ஜாயின் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோம். சாரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, இங்கே வரக்கூடிய வாட்டர் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் Q1, இதில் போகிறது Q2, இதில் போகிறது Q3 அப்படின்னா using this you can say Q2 plus Q3 is actually equal to Q1. இங்கே வரக்கூடிய தண்ணி தான் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் போகுது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேரு A, இது B, இது C, இது D அப்படின்னா the pressure difference, இங்க இருக்கக்கூடிய pressure difference இங்க இருக்கக்கூடிய pressure differenceக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது potential difference V1 equal to V2 அந்த மாதிரி. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல போகக்கூடிய வாட்டர் Q2 into இதோட ரெசிஸ்டன்ஸ் X AB will be equal to இதுல போற வாட்டர் Q3, இதுல ரெசிஸ்டன்ஸ் XCD, இது சமமா இருக்கும். I1 R1 is equal to I2 R2 அந்த கான்செப்ட். ஸோ பேசிக்கலி இந்த எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படித்த விஷயங்களை இங்கே அப்ளை பண்ணுறோம். யூனிஃபிகேஷன் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, ஒரு கணக்கு போடலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் போமா? இதெல்லாம் நல்லா உற்சாகமாக கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சப்போஸ் நீங்கள் உற்சாகமாக கவனிக்கலை, கொஞ்சம் டல்லாக கவனிக்கிறீங்க அப்படின்னா பட்டக்குன்னு உங்களை உற்சாகப்படுத்திடலாம். சரியா? ஒரே பயங்கர கூச்சலும் கரகோஷமும் ஆயிரும், பயங்கர உற்சாகமாயிரும். அது என்ன அப்படின்னா, 12ஆம் தேதி ஜனவரி மாதம்
அதாவது நம்ம பரீட்சை முடிச்ச உடனே அடுத்த நாள் பொங்கல் ஹாலிடேக்கு முன்னாடி ஸோ எங்கே போகிறோம்? ஜனநாயகன். இப்போ உற்சாகமாகிருக்குமே, தூக்கமெல்லாம் கலைஞ்சிருக்குமே, விசில் பறந்துருக்குமே. ஓகே, இப்போ கவனிப்போம். இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதுக்காக தான் கொஞ்சம் கிளப்பி விட்டேன். ரைட். இதில் இந்த பைப்போட லெங்த் பற்றி என்ன கொடுத்துருக்கு பாருங்க. லெங்த் ஏபி, ஒயிட் சாக் பீஸ் எடுத்து, length AB equal to length CD equal to length EF by 2 equal to length GH by 2. இப்போ என்ன பண்ணணும்? equal to Lன்னு போட்டுக்குவோம். அப்படி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு என்ன சார் புரியுது அப்படின்னா, AB வந்து L, நான் தனியாக படம் வரைஞ்சிக்கிறேன், இதில் போட்டுக்க. CD வந்து L, இந்த EFங்கிறது 2L, இந்த GHங்கிறது 2L. ஓகே, இப்போ லெங்த் பொறுத்த வரைக்கும் இது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குங்கிறது நமக்கு புரியுது. அடுத்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? RAB, REF, RCD, RGH by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? RABங்கிறது R, REFங்கிறது R, RCDங்கிறது R, RGH மட்டும் இந்த பார்ட் மட்டும் பெருசு 2R, RGH மட்டும் 2R. இந்த தண்ணி உள்ள வரும்போது இன்லெட்ல உள்ள பிரஷர் 2P0, அவுட்புட்ல உள்ள பிரஷர் P0. இந்த இடத்துல பிரஷர் 2P0, அவுட்லெட்ல பிரஷர் P0. இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்து Q படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ வால்யூம் ஃப்ளோ ரேட் இன் EF GH நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எவ்வளவு தண்ணி போகுது, இதில் எவ்வளவு தண்ணி போகுது, அது கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் உள்ள ரெசிஸ்டன்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும். 8L ஈட்டா பை பை ஆர் பவர் 4. யூ ரிமெம்பர்? இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ ரேடியஸ் லெங்த் எல்லாம் தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரோ எல் பை ஏ அப்படி போடுவோம். இதே ஒரு காப்பர் ஒயராக இருந்தால் ஏரியா லெங்த் அதை வச்சு போடுவோம். அது மாதிரி லிக்விட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போடணும் பார்க்கலாமா? இப்போது XAB ஈஸ் டு XAB போட்டிருக்கேன், மேலே போகிறேன் XEF ஈஸ் டு இது போடுறேன் GH, அப்புறம் ஈஸ் டு இது எடுத்துக்கிறேன் CD அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒயர், செகண்ட் ஒயர், தேர்ட் ஒயர், ஃபோர்த், ஃபர்ஸ்ட் பைப், செகண்ட் பைப், தேர்ட் பைப், ஃபோர்த் பைப். ஓகேயா? ரைட். XAB அப்படின்னா நமக்கே தெரியும், இந்த 8 பை ஈட்டா இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட், வேரியபிள், இது ரெண்டு மட்டும்தான். அப்போ நான் இங்கே என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு LR, செகண்ட் ஒன்றுக்கு என்ன எழுதணும்? 2LR, தேர்ட் ஒன்றுக்கு என்ன எழுதணும்? 2L 2R, 2R பவர் 4. ஓகே, ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன பண்ணணும்? LR. இந்த மாதிரி ரேஷியோவில் இந்த ரெசிஸ்டன்சஸ் இருக்கு. ஓகே, இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா LR பவர் 4லாம் கேன்சல் பண்ணலாம். 1:2:2. மேலே 2 இருக்கு, கீழே 2 பவர் 4னா 16 இருக்கு, இங்கே 1. 2/16 1/8. So what is the ratio? This is 1:2:1/8
is to 1. 1 to 1 by 8 1 எல்லாத்தையும் 8ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 is to 16 is to 1 is to 8. 8 16 1 8 8ஆல் பெருக்கிட்டேன். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். லிக்விட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ அதே படத்தை மறுபடியும் இங்கே போட்டுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பைப் இப்படி வருது, வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி அது பிரிஞ்சு இங்கே ஒரு பார்ட் இங்கே ஒரு பார்ட் போகுது, தென் அப்படி வந்து இங்கே போகுது. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 8 டைம்ஸ் சம்திங், சே 8x. இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒயரோடைய இந்த இதற்கு ரெசிஸ்டன்ஸ் 8x. ரெண்டாவது இது எவ்வளவு? 16x. இது எவ்வளவு? x. இது எவ்வளவு? 8x. ஸோ ரெசிஸ்டன்சஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் படத்தில் எழுதியிருக்கோம். எவ்வளவு வாட்டர் வந்து EFல போகும், GHல போகும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் எவ்வளோ வாட்டர் போகுது, இதில் எவ்வளோ போகுது? இங்கே வந்துட்டு இருக்கிறது எவ்வளவு? Q. இப்போ இதை வந்து நான் Q1 வச்சுக்கிட்டுமா? ஸோ ஐ சே திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2. அது எவ்வளவுன்னு எழுதுவோம் நம்ம? Q1 எவ்வளவு? அதான் கேள்வி. Q1 அதில் எவ்வளோங்க போகுது அப்படின்னா, யூ ஹாவ் டு சே டோட்டல். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்ம்ல கரண்ட் எவ்வளோ போகுதுன்னா டோட்டல் கரண்ட் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அது மாதிரி டோட்டல் ஃப்ளோ opposite liquid resistance divided by total 16 plus 1 17 total resistance 17x. x cancel பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன சொல்லணும்? Q by 17. ரெண்டாவது, இந்த பைப்ல எவ்வளவு சார் போகுது அப்படின்னா, இது பெரிய பைப்பா இருக்கே, அதிகமாக தான் போகும். இது 2R. எவ்வளவு போகும்? டோட்டல் ஃப்ளோ into opposite resistance divided by total 16x plus x 17x. X is cancel. Up answer 16 cube by 17. So Q by 17, 16 cube by 17 water flow in both the pipes. Clear? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ எப்படி நம்ம இது கண்டுபிடிச்சோம் அப்படின்றது எழுதிக்கணும். ஐ erase this part. சரி, அடுத்த கேள்வி, what is the pressure at the point E? இந்த பாயிண்ட்டுக்கு பேரு E.
இந்த பாயிண்ட்டுக்கு பேரு F. What is the pressure at E? What is the pressure at F? அது கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய pressure 2P0, இங்க இருக்கக்கூடிய pressure P0. சரி, அப்ப ஈங்கிற இடத்துல உள்ள pressure என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய pressureல there is some pressure drop. Potential drop அப்படின்னா உங்களுக்கு V is equal to V1 is equal to I1 R1 potential drop போடுவீங்கல்ல, அது மாதிரி இப்ப இந்த இடத்துல என்ன pressure அப்படின்னு சொன்னால் அது பேரு 1ன்னு வச்சுக்கிறேன் அல்லது Eன்னு வச்சுக்கிறேன். Pressure at E is ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய pressure 2P0 minus there is a pressure drop. And the pressure drop is a product of current and resistance. The current அப்படின்னா liquid flow rate, resistance 8x, இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய pressure. அது கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளவு pressure at F? pressure capital P போட்டுக்கிறேன். ஓகே, what is the pressure at F அப்படின்னா இது வந்து கம்மியான pressure P0 விட கொஞ்சம் கூட இருக்கும். there is some drop here. அது P0 plus. இந்த இடத்துல இருக்கக்கூடிய drop எவ்வளவு அப்படின்னா மறுபடியும் இந்த Q அப்படிங்கிறது தான் அவுட்புட்ல போகும். லிக்விட் வந்து இங்க என்ன என்ட்ரி ஆகுதோ அதுதான் எக்ஸிட் ஆகும். அட் த சேம் ரேட் அது போய்கிட்டு இருக்கும். தண்ணி வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது, உள்ள என்ன வருதோ அது வெளியில போகும். அப்ப அது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது வாட்டர் ஃப்ளோ ரேட் இன்டு லிக்விட் ரெசிஸ்டன்ஸ். இப்ப பிரஷர் அட் ஈனா என்ன ஃபார்முலா, பிரஷர் அட் எஃப்னா என்ன ஃபார்முலான்னு எழுதியிருக்கேன். அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா எலக்ட்ரிசிட்டியில் என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கு, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2 போகுது, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் R3 போகுது, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் R4 போகுது. வாட் இஸ் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, சார் R1 சார் இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு, அப்ப ப்ராடக்ட் பை சம் பண்ணணும், அதுக்கப்புறம் இது சீரீஸ்ல இருக்கு, இதை கூட்டணும் சொல்லுவீங்களா இல்லையா? அதை தான் இப்போ ஃப்ளூயிட்ஸில் பண்ண போகிறேன், எழுதிக்கிங்க. I am applying only the current electricity concepts to solve this. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஓகே, வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஹியர்? ஃபர்ஸ்ட் இங்க 8x plus product by sum 16x into x product by sum 16 plus 1 17x plus இங்க உள்ள resistance 8x. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா x cancel, 8x வந்து 16x, இங்க என்ன இருக்கு 16x by 17. (16x by 17). இப்போ 16 நம்ம காமனா வெளியில எடுத்து 16x வெளியில எடுத்துக்குவோமா? எஸ். இப்போ you don't need this, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. So x effective is equal to 16x into 1 plus 1 by 17. இது 16x into 17 plus 1 18 by 17. இதுதான் effective resistance.
ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைடு எவ்வளவு அப்படின்னா, சரி அந்த சர்க்யூட்டை அழிச்சிட்டோம், இங்கே போடுவோம். இப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைடு அப்படின்னு நான் கேட்டேன்னா, இப்போ நீங்கள் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, இதில் எவ்வளவு கரண்ட் போகுது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆக்கிட்டோம், அதுக்கு பேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பேட்டரி இருக்குது, இங்கே கரண்ட் ஆகி போயிட்டுருக்கு. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நெட் என் டு எண்ட்? என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஐ இன்டு ஆர் எஃபெக்டிவ். சொல்லுவீங்களா இல்லையா? எழுதிக்கங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். அது பேரலல், இது 3 சீரீஸ். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி மெத்தடில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், the total potential difference 2p0 minus total pressure difference, அங்கே potential இங்கே pressure, 2p0 minus p0, the total pressure difference V is equal to I into R. I என்பது liquid flow rate, R resistance ஓட effective resistance இங்கே இருக்கு. What is this? 16 into 18 x by 17. This is 2p0 minus p0, அதாவது p0. Two P0 minus P0 is P0 is equal to this, Q into 16 into 18x by 17. அப்போ what is Q? You know. அப்போ Q என்பது என்ன? Q அப்படிங்கிறது 17 P0 divided by 16 into 18x. Yes. ஸோ இது ஏன் சார் தேவைப்படுது அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கணும்ல, அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஓகே, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. Q என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். எழுதியாச்சா எல்லாரும்? ஓகே, PE pressure at the point E. Pressure at the point E is equal to 2p0 minus Q. Q என்பது 17p0 by 16 into 18x Q into 8x. ஏதாவது கேன்சல் ஆகுதா? 16 இது கேன்சல் ஆகுது, 2 வருது, x கேன்சல் ஆகுது. அப்போ என்ன வருது? 2p0 minus 17p0 by 36. ஓகே, அப்போது P0 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 minus 17 by 36, which is equal to P0 into 72 minus 17 by 36. (72 minus 17) 55. (55 by 36). அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, this
pressure at the point E is equal to 55 by 36 P naught. இதுதான் உங்களுக்கு 1.53 P naught. pressure at E கண்டுபிடிச்சிட்டோம். $1.53 P naught. So இதே மாதிரி pressure at the point F நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். pressure at the point P கண்டுபிடிச்சிட்டோம், E கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ F கண்டுபிடிக்கிறோம். I don't need this. இதை எடுத்துக்கிறேன். So now we are looking at pressure at the point F. எப்படி கண்டுபிடிக்கணும்? P naught plus Q into Q into 8x. 8x என்ன கேன்சல் ஆகுதுன்னா அதே மாதிரி you can cancel the 16, இது 2 வந்துடுது, x கேன்சல். அப்போ P நாட்டை காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் இங்கே பாக்கி என்ன இருக்குது? 17 by 36. 36 plus 17 53. அப்போ அதை விட இது கொஞ்சம் சின்ன நம்பர் வருது. இது 55 by 36, இது 53 by 36, கொஞ்சம் சின்ன நம்பர். அதுதான் இங்கே வரக்கூடிய 1.47. ஸோ ப்ரெஷர் வர வர குறையும். எப்படி கரண்ட் போகும்போது பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட் போகும். இது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். எழுதிக்கலாம். ஓகே, ரெடியா சார்? என்ன சார் கொஸ்டின்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீட் 2026 படு பயங்கரமாக இருக்கும். ஓகேயா? அதனால் யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் த மியூசிக். ஓகே, இட் வில் பி வெரி வெரி டஃப். ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டை பிடிச்சிடணும் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். கோச்சிங் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லெசன்லையும் ஃபார்முலாலாம் தரவாக கேட்டவுடனே கிடுக்கிடுன்னு எழுதி காமிக்கணும். நான் உங்களுக்கு அந்த மூவிங் சார்ஜ் எழுதி காமிச்சேன், அது மாதிரி படப்படன்னு எழுதணும். கான்செப்ட் தெளிவாக இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொருத்தரும் மினிமம் 200 ப்ராப்ளம்ஸ் ஈச் லெசன். எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் டூ இன் எவ்ரி லெசன் அட்லீஸ்ட் 200 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸை தரவாக பண்ணிங்கன்னா சீட்டு கிடச்சிரும். சார் ரொம்ப சூப்பராக மார்க் வாங்கணும் சார், நம்ம வந்து ஜிப்மர் புதுச்சேரி போகணும், எய்ம்ஸ் டெல்லி போகணும் அப்படின்னா அந்த 200 அப்படியே 300 ஆக்கிடணும். அந்த இன்க்ரீஸ் 100 இருக்குல்ல, அது டிஃபிகல்ட் சம்மாக இருக்கணும். ஸோ வி வில் ப்ரொவைட் சச் கொஸ்டின்ஸ் டு த டாப்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 200 கேள்வியை முடிக்கணும். 200 கேள்வி ஒரு லெசன்லேயும் முடிச்சிடணும். தென் அடிஷ்னல் 100 கொஸ்டின்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கேன் பி ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் தட் எனர்ஜி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். எல்லாம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, உங்களோட எனர்ஜி லெவல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னும் 4 மாதம் 120 நாள் விட்டுறக்கூடாது. ஓகேயா? இப்போ வந்து கொஞ்சம் தியரி பார்த்துடலாம். என்ன தியரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோக்ஸ் லா. அதாவது ஸ்டோக் என்ன பண்ணுறாரு, இது ஒரு கிளாஸ் டம்ளர், கிளாஸ் டம்ளர். இதில் வந்து வாட்டர், இதில் வந்து தேன், ஹனி. ஒரு ஸ்டீல் பால் இங்கே, அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஸ்டீல் பால்.
இது ரெண்டையும் போட்டோம்னா கீழே வந்து டொக் அப்படின்னு வந்து விழுகிறது எது? வாட்டர். இது வந்து விழுந்துருது. இது கொஞ்சம் மெதுவாக தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டீல் பால் இந்த விஸ்கஸ் லிக்விடுக்குள்ளே கொலன்னு இருக்கு. இது ரெசிஸ்ட் பண்ணுது அதிகமாக. இதுக்குள்ளே பூந்து இது வர்றதுக்கு லேட் ஆகுது. இது வந்து சல்லுன்னு வந்துடுது. ஒருத்தர் ஹெலிகாப்டர்லேருந்து தொப்புன்னு குதிச்சிட்டாருன்னா சல்லுன்னு வந்து டொம்னு விழுந்துருவார். இவர் பாராசூட்டை மாட்டிக்கிட்டு குதிச்சார் அப்படின்னா பாராசூட் இருக்கிறனால மெதுவாக வருவார். அது மாதிரி இது மெதுவாக வருது. இதுக்கு என்ன காரணம்? there is a force which is opposing the motion. that force is similar to friction. எப்படி நம்ம வந்து ஒரு பொருளை நவுத்தும் போது the friction வந்து அதை நவர விடாமல் தடுக்குதோ அது மாதிரி இந்த லிக்விட் வந்து இந்த ஸ்டீல் பாலை கீழே போக விடாமல் தடுக்குது. அந்த லிக்விட் ஃப்ரிக்ஷன் தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறத இதில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஸ்டோக் வந்து சொல்கிறார். ஓகே, ப்ரொபோர்ஷனலா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் 2 அது தெரியல, அதனால அப்படி போட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஒரு ஜார், ஒரு கிளாஸ் டம்ளர், இன்னொரு கிளாஸ் டம்ளர், இதுலையும் ஹனி, அதே லெவலுக்கு இதுலையும் ஹனி. இது சின்னதாக ஒரு ஸ்டீல் பால், இது பெருசாக ஒரு ஸ்டீல் பால். எது டொப்புன்னு வந்து விழுகுது அப்படின்னா இது சின்னதாக இருக்கிறது இதுக்குள்ளே பூந்து சீக்கிரம் வந்துடுது. இது பெருசாக இருக்கிறனால இதுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு லேட் ஆகுது. அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் மோர். விஸ்கஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ். ஹீ இஸ் டூயிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ரேடியஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அடுத்த விஷயம், ரெண்டுமே கேஸ்டர் ஆயில் அல்லது ஹனி, சேம் லெவல், சேம் பால், சேம் லெவல், எவ்ரிதிங் சேம். ஆனால் இதை மெதுவாக போடுறோம், அதை வேகமாக தூக்கி போடுறோம். மெதுவாக போடுறோம், அதை வேகமாக தூக்கி போடுறோம். அதாவது கை அப்படி மெதுவாக உரசனோம்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது, கம்மியான சூடு வருது. வேகமாக உரசனோம்னா அதிகமான சூடு வருது. அப்போ வெலாசிட்டி அதிகமாகும் போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் சிமிலர் டு ஃப்ரிக்ஷன். அது சாலிட், இது லிக்விட், அவ்வளோதான். அதனால இந்த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டோக். ஓகே, இப்போ இது மூணையும் சேர்த்து ரைட்டா நம்ம வந்து யூசிங் த டைமென்ஷனல் அனாலிசிஸ் இந்த ஸ்டோக்ஸ் லாக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரெடியா? ரைட். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஈட்டா பவர் ஏ, ரேடியஸ் பவர் பி, வெலாசிட்டி பவர் சி. The constant of proportionality here is 6 pi. இது எப்படி சார் தெரியும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எப்போதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஆரம்பத்தில் கான்ஸ்டன்ட் தெரியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? டைமென்ஷன் எழுதணும். ஃபோர்ஸ் ml t power -2. இங்கே டைமென்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, யூ நோ த டைமென்ஷன். ரேடியஸ், யூ நோ த டைமென்ஷன். வெலாசிட்டி, யூ நோ த டைமென்ஷன். Compare the power of m, power of l, power of t. Power of m என்ன? 1 is equal to a. இங்கே மட்டும்தான் m இருக்குது, அங்கெல்லாம் இல்லை. 1 is equal to power of l பார்க்குறீங்க -a plus b plus c. சரி, power of t பார்க்குறீங்க -2 equal to -a அங்கே -c. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்குவோம். a plus c equal to 2. a வந்து 1 தானே, அப்போ 1 plus 1 is equal to 2. அப்போ c is also 1. a is 1, c is 1. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இது என்னது இருக்கு? 1 equal to -a plus b plus c. அப்போ +1 -1 போயிடுச்சு. அப்போ b is equal to 1. அப்போ ஏபிசி மூணுமே ஈக்குவல் டு 1. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
கான்ஸ்டன்ட் இன்டு கான்ஸ்டன்ட் வந்து 6 பை, அப்புறம் ஈட்டா பவர் 1 ஆர் பவர் 1 வி பவர் 1. அப்போ இதுதான் த ஸ்டோக்ஸ் லா. எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? சரி, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டோக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்த பேனாவை கீழே போட்டேன்னா போக 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 அதோட வெலாசிட்டி ரொம்ப வேகமாக போகும். ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து குதிச்சிட்டாரு அப்படின்னா கீழே வந்து விழுகும்போது வேகமாக வந்து விழுகிறாரு. அதே சமயத்தில் அவர் 5வது மாடியிலேருந்து குதிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்னா கீழே வரும்போது ரொம்ப வேகமாக வந்து டமால்னு வந்து விழுகிறாரு. அதுக்கு காரணம் என்ன? V is equal to U plus AT. acceleration due to gravity g. V is equal to U plus GT. இந்த வெலாசிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொருளை தவறி கீழே விட்டுட்டோம். அந்த பொருள் கீழே போகும்போது ஒரு செகண்டில் அதோட வெலாசிட்டி g இன்ட்டு டி. டி வந்து 1 செகண்ட். 2 செகண்டில் இது இன்ட்டு 2 19.6. இப்படி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஏரில் stone is dropped freely in air. Then the velocity increases like this. Time is equal to 1 second, time is equal to 2 seconds. ஒரு டால் ஜார் இவர் எடுத்துக்கிறார். டால் ஜார் நம்ம ஃபிசிக்ஸ் லேப்ல எல்லாம் இருக்கும். நம்ம லேபு பக்கமே போக மாட்டோம், அதனால யாருமே போக மாட்டாங்க. அதனால ரொம்ப ஒட்டடை எல்லாம் படிஞ்சு அப்படி இருக்கும். டால் ஜார் அழுக்காக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபிசிக்ஸ் லேப் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ்டர் ஆயில் இவ்வளோ ஃபில்லப் பண்ணியிருக்கும். இந்த கேஸ்டர் ஆயில் இதில் வந்து அந்த மில்லி மீட்டரில் போட்டிருக்கும். இதெல்லாம் இந்த ரீடிங்லாம் போட்டிருக்கும். இதில் டிரான்ஸ்பரண்ட் தான், கண்ணாடி தான். இதில் வந்து ஒரு ஸ்டீல் பாலை நீங்கள் போட்டிங்கன்னா அதோட வெலாசிட்டி இது போட்ட உடனே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இது போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாப் கிளாக் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரீஜனில் அதோட வெலாசிட்டி என்ன, ஒரு 10 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, மேபி இங்கே போய் இந்த ரீஜனில் அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு மெஷர் பண்ணால் சேம் டைம் தான் ஆகுது. அப்போ மேலேருந்து ஒருத்தர் விழுந்தாருன்னா வர வர வேகமாக போகணுமே, இந்த மாதிரி வேகமாக இது போகுதா அப்படின்னா இதே ஸ்டீல் பாலை நம்ம ஏரில் இப்படி போட்டிருந்தோம்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் அந்த கேஸ்டர் ஆயிலுக்குள்ளே போட்டதுனால அது ஒரே ஸ்பீடில் தான் போகுது. அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. terminal velocity which is a constant. அப்படின்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கு. வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், acceleration is dv by dt which constant க்கு differentiation 0. acceleration 0, force is equal to mass into acceleration, force is equal to 0. அப்ப இது வந்து ஒரே வெலாசிட்டியில் வருது அப்படின்னா அதுல ஃபோர்ஸ் இல்லை. ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இதுல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா, இருக்கும். அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் இல்லை நம்ம சொல்றோம் அப்படின்னா there is some upward force which is equal and opposite to the gravitational force. அப்ப ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, நெட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் இல்லை. ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கலாம்.
ஓகே, அடுத்தது போவோம். இதை அழிச்சிடுறேன். ஸோ நெட் ஃபோர்ஸ் இல்லை. ஓகே, இதில் என்ன சார் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டீல் பால் கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அதோட வெயிட் கீழே டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணுது. போக விடாமல் தடுப்பது எது? லிக்விட். அந்த லிக்விட் கொடுக்கறது என்ன? லிக்விட் ஃப்ரிக்ஷன். அதுக்கு பேர் என்ன? விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்போதும் எப்படி இருக்கும்? வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ தட் இஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரி, இந்த ஸ்டீல் பால் கீழே போகணும்னா Archimedes principle, equal volume of liquid will be displaced. இது உள்ள போகணும்னா அது வெளியில வரணும். அப்பதான் இதுக்கு இடம் கிடைக்கும், இது போக முடியும். அதுக்கு பேரு upward thrust, buoyancy force or upward thrust. அப்ப இந்த ஸ்டீல் பால்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் 3. அதுல gravitational force is downwards, upward force is upwards and the viscous force is upwards. Net force 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? The downward force is equal to upward force. Downward force is W, upward force is viscous force plus upward thrust. Okay, எழுதிக்கலாமே. இதை அழிச்சிடுறேன். ரைட். டபிள்யூங்கிறது மாஸ் இன்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் அப்படின்னா வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு ரோ. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப், அப்புறம் டென்சிட்டி, அப்புறம் ஜி. இந்த ரோ அப்படிங்கிற சிம்பல் நம்ம எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? டென்சிட்டி ஆஃப் சாலிட். அந்த ஸ்டீல் பால் அல்லது சம் அதர் metal ball, density of the solid. Four by 3 pi r cube rho g. இதே மாதிரி upward thrust எழுதும் போது upward thrustல வால்யூம் அதே தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஈக்குவல் வால்யூம் will come up. இதுக்கு டென்சிட்டி, லிக்விட் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால சிக்மா ஜி. சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். Therefore, the upward thrust எழுதியாச்சு, W எழுதியாச்சு. Viscous force, you know the formula for viscous force, Stokes law, 6 pi eta r v. Vங்கிறது terminal velocity, Rங்கிறது radius of the steel ball, etaங்கிறது coefficient of viscosity of the liquid. Liquid mediumல இது travel பண்ணுது. ஸோ நம்ம மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கும்போது இந்த ஸ்டோக்ஸ் லா பற்றி பேசியிருக்கோம். இதில் ஸ்டீல் பால் லிக்விட்குள்ளே போகுது. மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆயில் ட்ராப் ஏரில் போகுது. அப்போ அதில் வர்ற ஈட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் மீடியமில் ஆயில் ட்ராப் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எழுதிக்கங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஆர் சிலபஸ் கவரேஜ், ரைட்டா? இது இன்னைக்கு போகும். நாளைக்கு ஒரு ஆஃப் அ டே வரைக்கும் அதோட முடிஞ்சிடும். மாடல் எக்ஸாம் நாளைக்கு வைக்கல, வேண்டாம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். உடனே ஒரு பரீட்சைன்னா அது எவ்வளோ பேருக்கு அதால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில, வேண்டாம். மத்தியானம் நல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட். பேரண்ட்ஸ் வரும்போது என்னென்ன வேணும் உங்களுக்கு? நோட்டு வேணும், பேனா வேணும், ஒரு ஃபைல் கூட வேணும். ஃபைல், கொஸ்டின் பேப்பர்லாம் பஞ்ச் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணும். அதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தமாக என்னென்ன வேணும் திங்க் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கொண்டு வர சொல்லுங்கள். அல்லது இங்கே நம்ம ஸ்டாஃப் வாங்கி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், நவ் ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். So W is equal to FV plus U. Wங்கிறது என்ன? 4/3 pi r cube rho g. இது வந்து என்ன? 6 pi eta rv. What is upward thrust? 4/3 pi r cube sigma g.
இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா காமனாக வந்து 4/3 பை ஆர் கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோ மைனஸ் சிக்மா ஜி, இதுதான் 6 ஈட்டா ஆர் வி. இதில் காமனாக இருக்கக்கூடிய பை கேன் பி கேன்சல், இது 2 இது 3, ஓகேயா, அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது 2/3 ஆர் கியூப் ரோ மைனஸ் சிக்மா ஜி. அங்கேருந்து இங்கே வர்றது ஒரு 3 வருது, ஒரு ஈட்டா வருது, ஒரு ஆர் வருது. அப்போ என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா இந்த ஆர் அங்கே கேன்சல் ஆயிடுது. யூ கெட் 2/9 ஆர் ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா ஜி பை ஈட்டா. So terminal velocity is proportional to radius square. பெரிய பாலாக இருந்தால் சீக்கிரம் வருது, மழை பெய்யும் போது சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து கம்மியான டெர்மினல் வெலாசிட்டியில் வருது, பெரிய ட்ராப் இருந்ததுன்னா கொஞ்சம் வேகமாக வந்து விழுகுது. இந்த ரெயின் வாட்டர் கம்ஸ் இன் டெர்மினல் வெலாசிட்டி. அல்லது மேகத்திலேருந்து வரும்போது என்னாகும், மொட்டை மாடியிலேருந்து குதிக்கிறவனே எலும்பு நொறுங்கி போயிடுறான். மேகத்திலேருந்து வர்றது என்னாகும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வராமல் ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி வருமோ அப்படி வந்தால் பும்மின்னு வந்து விழுந்து நம்ம மண்டையை உடைச்சிரும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? So what is the purpose of this experiment and this formulas? ஒரு லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கலாம். டெர்மினல் வெலாசிட்டிங்கிறது நம்ம மெஷர் பண்ணிடலாம். அந்த ஜாரில் வந்து கோடு கோடாக இருக்குது, நம்ம கையில் ஸ்டாப் கிளாக் இருக்குது. ஒரு கோடுக்கு வந்தவுடனே கிளாக் ஆன், அது வந்துட்டே இருக்குது. ஒரு 10 கோடுகள் 20 கோடுகள் தாண்டினவுடனே ஆஃப். அப்போ 20 லைன்ஸ் 20 சென்டிமீட்டர் அது ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? டிஸ்டன்ஸ் பை டைம், யூ கெட் த டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ யூ நோ த வேல்யூ ஆஃப் டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குது. ஸ்க்ரூ கேஜ் வச்சு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்டீல் பால் மெஷர் பண்ணிட்டீங்க. டென்சிட்டி ஆஃப் த சாலிட், அது என்ன சாலிட், அதுக்கு டென்சிட்டி என்ன உங்களுக்கு தெரியும். அது என்ன லிக்விட், கேஸ்டர் ஆயிலா என்ன, அதோடைய டென்சிட்டி என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். அப்போ என்ன செய்வோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஈக்குவல் டு 2/9 ஆர் ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா ஜி டிவைடட் பை ஈட்டாக்கு பதிலாக இப்போ வெலாசிட்டி அங்கே போயிடும். யூ கெட் த ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வாட் இஸ் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, வாட் இஸ் டர்புலன்ட் ஃப்ளோ அண்ட் வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகே, இப்போ வந்து ஒரு ரோடு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, அப்படி இருக்குன்னு வச்சுங்க, ரோடு இப்படி இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறோம். ஓகே, எப்படி இருக்கும், கார் வரும்போது எப்படி வரும், கார் வரும்போது இங்கே ஃபாஸ்ட்டாக வரும். இங்கே டேர்னிங் அப்படின்னு ஒன்று பிரேக் அடிப்போம். டேர்ன் வந்துருச்சு, ஸ்லோ ஆயிரும், திருப்போம், கார் மெதுவாக வெளியில் வரும். அப்புறம் ஸ்ட்ரைட் ரோடு, கார் ஸ்பீடாகும், அப்புறம் இது ஸ்பீடாகும் இல்லையா? சரி, அடுத்த கார் எப்படி சார் வரும்? அடுத்த கார் வேகமாக வரும், இங்கே வந்தோன்னா ஸ்லோ ஆயிரும், இங்கே ஸ்லோ ஆயிரும், இங்கே திரும்பணும்ல மெதுவாக ஸ்லோ ஆகி திரும்பி மறுபடியும் ஸ்பீடாகும். அடுத்த கார் வேகமாக வரும், ஸ்லோ ஆயிரும், திரும்பும், பிக்கப் பண்ணோம், வேகமாக போகும். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தான் போகுது. எல்லா காரும் இந்த இடத்துல வரும்போது அப்படி ஸ்லோவாகி இப்படி வருது, அழகாக அப்படி வேகமாக வந்து அப்படி ஸ்லோவாகி அப்படி திரும்பி வேகமாக போகுது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ளோவுக்கு பேர் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதுதான். அதாவது இந்த பாயிண்ட் ஏல ஆல் கார்ஸ் ஆர் ஹேவிங் சேம் வெலாசிட்டி.
இந்த பாயிண்ட் பியில் எல்லா காருக்குமே கம்மியான வெலாசிட்டி, இந்த பாயிண்ட் சியில் அகெயின் அதிகமான வெலாசிட்டி. இந்த மாதிரி பேட்டர்னை எல்லா காருமே பயன்படுத்துது. அது மாதிரி ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இங்கே வரக்கூடிய லிக்விட் மாலிகுலோட வெலாசிட்டி, இந்த இடத்துக்கு வரும்போது லிக்விட் மாலிகுலோட வெலாசிட்டி, இங்கே வரும்போது லிக்விட் மாலிகுலோட வெலாசிட்டி, எல்லாம் ஆல் மாலிகுல்ஸ் at a particular point will have the same velocity. Velocity is a vector quantity. It will have the same magnitude, same direction. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் streamline flow. Turbulent flowனா என்ன அப்படின்னா, ஒரு கார் வருது, இங்கே வந்த உடனே அப்படியே ஸ்லோ ஆகுது, இங்கே திரும்புது, இங்கே போகுது. இன்னொரு கார் வர்றது பிரேக்கே அடிக்காமல் ஸ்வைன் வந்து டுமில்னு அதில் மோதிடுது. அது இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணவே இல்லை. டேர்னிங் வருது இல்லை, பிரேக் அடிக்கணும்ல, பொறுமையாக வரணும்ல, அப்படி வரவே இல்லை, வந்து டும் டும்னு இடிச்சிக்குது. அப்போ அதுக்கு பேர் டர்புலண்ட் ஃப்ளோ. அப்போ ஆற்றுல தண்ணி வரும்போது அப்படியே ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ, அல்லது அப்படியே துள்ளி குச்சி டும்மு டும்னு அடித்து வந்துகிட்டு இருக்கு டர்புலண்ட் ஃப்ளோ. எப்போ அப்படி வரும்? அதிகமான தண்ணி, மேட்டூர் டேமை திறந்தாச்சு, ஒகேனக்கல் வந்து டும்மு டும்னு விழுந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, அது டர்புலண்ட் ஃப்ளோ. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அப்படின்னா இந்த ரெனால்ட்ஸ் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, ரோ விடி பை ஈட்டா. ரோ அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், வெலாசிட்டி விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட், டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பைப், ஒரு பைப்பில் இது ஃப்ளோ ஆகுறத பற்றி பேசுகிறோம், டயமீட்டர் ஆஃப் த பைப். ஈட்டா இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த ரெனால்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். when you calculate this Reynolds number, if that Reynolds number is less than 2000, then it will be definitely streamline flow. நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஒரு லிக்விடுடைய டென்சிட்டி என்ன, வெலாசிட்டி என்ன, பைப்போட டயமீட்டர் என்ன, எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணும்போது if that number is more than 3000, then it will be a turbulent flow. ஓகே, ஸோ இதில் எல்லாம் நம்ம ப்ராப்ளம் வந்து போடலாம். இப்போதைக்கு இந்த தியரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் ஆன் திஸ் போட்டோம்னா விஸ்காசிட்டி முடிஞ்சிடும். விஸ்காசிட்டி முடிச்சுட்டு நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.